ராமநாதபுரத்திலிருந்து தூத்துக்குடி வரை செல்லக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலையில் பேரவையின் அனுமதியுடன் வினாக்கள் விடைகள் நேரம் நீட்டிக்கப்படுகிறது. அந்த கிழக்கு கடற்கரை சாலையில் ஐந்தடி என்ற கிராமத்தின் அருகில் வேளாண் மரபு பூங்கா அமைந்துள்ளது. அதில் அருகில் சுமார் 100 ஏக்கர் மதிப்பளவில் அரசினுடைய தரிசு நிலங்கள் இருக்கின்றது. அவற்றிலே தொழில் பூங்கா அமைக்கப்பட்டால் ராமநாதபுரம் மாவட்டத்தை சார்ந்த தொழில் முனைவோர்களை ஊக்குவித்து வேலை வாய்ப்பை உறுதி செய்வதற்கு வாய்ப்பாக இருக்கும். ஆகவே பேரவைத் தலைவர் மூலமாக அமைச்சரிடத்தில் அந்த இடத்தில் பூங்கா அமைப்பதற்கு கோரிக்கை வைத்து அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு திராவிட நாயகன் அவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திராவிட நாயகன் அவர்களின் இந்த ஆட்சியில்தான் அனைத்து மாவட்டங்களுக்கும் தொழில் வளர்ச்சி கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் செயல்பட்டு வருகிறார். எனவே தான் அங்கே ராமேஸ்வரத்துக்கு ஒரு அற்புதமான புதிய விமான நிலையத்தையும் அறிவித்து இங்கே அமர்ந்திருக்கிறார் மாண்புமிகு திராவிட நாயகன் அவர்கள். தொடர்ந்து இந்த பகுதியில் தொழில் வளர்ச்சி உருவாக்கத்திற்கான அனைத்து வேலைகளும், அதுவும் குறிப்பாக தென் தமிழகத்துக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் அரசு செயல்பட்டு வருகிறது. அவர் கூறும் அந்த பகுதிகள் எல்லாம் ஏற்கனவே ஆராய்ந்திருக்கும். மிகவும் சரியான ஒரு இடத்தை தேர்வு செய்து அங்கே சிப்காட் நிறுவுவதற்கான அந்த வேலையை திராவிட நாயகன் அவர்களின் ஆட்சி நிச்சயமாக செய்யும். மாண்புமிகு உறுப்பினர் காதர் பஞ்சாயத்து முத்துராமலிங்கம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எல்லோருக்கும் எல்லாம் என்ற நம்ம திராவிட மாடல் முதலமைச்சருடைய கழக ஆட்சியில் குறிப்பாக ராமநாதபுரத்தில் பொறியியல் துறையில் படித்த இளைஞர்கள் வெளிநாட்டிலும் வெளி மாநிலத்திலும் வேலைக்காக செல்கிறார்கள். இந்த நிலை மாறி கல்வியில் வளர்ந்து வரக்கூடிய மாவட்டமாக இருக்கின்ற காரணத்தினால் ஒரு டைட்டில் பார்க் ராமநாதபுரத்தை தலைமையிடமாக கொண்டு அமைத்து தர வேண்டும் என்று மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக அமைச்சரிடத்திலே நான் கோரிக்கை வைக்கின்றேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, டைடல் பார்க்கை விட டைடல் நியோ அந்த பகுதிக்கு சரியாக இருக்கும். ஆனால் ஏற்கனவே 10 டைடல் நியோக்கள் அறிவிக்கப்பட்டு 4 கட்டி முடிக்கப்பட்டு எல்லாம் ஃபுல் நிலையில் இருக்கு. ஏற்கனவே இன்னும் ஒரு 3 டைடல் பார்க்கள் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு 3 டைடல் பார்க்கள் இன்னும் முதற்கட்ட பணிகள் துவங்கி நல்ல ஒரு நிலையில் வெகு விரைவில் அங்கே டைடல் பார்க் அமைக்கும் பணியெல்லாம் இந்த திராவிட நாயகன் அவர்களின் ஆட்சி செய்து வருகிறது. மதுரையில் மிகப்பெரிய ஒரு டைடல் பார்க்கை அடிக்கல் நாட்டிருக்கிறார் மாண்புமிகு திராவிட நாயகன் அவர்கள். தொழில் வளர்ச்சியை தமிழ்நாடு இன்று நம்பர் 1 என்று நிலையில் இருக்கிறது என்பதற்காக இன்னொரு மகிழ்ச்சியான செய்தியை அவைக்கு நான் தெரிவிக்க விரும்புகிறேன். 2021ஆம் ஆண்டு மின்னணு சாதனங்கள் ஏற்றுமதியில் தமிழ்நாடு 1.86 பில்லியன் என்ற ஒரு நிலையில் இருந்தது. ஆனால் இன்று மாண்புமிகு திராவிட நாயகன் அவர்கள் ஆட்சியில், இந்த திராவிட மாடல் ஆட்சியில் தமிழ்நாடு இந்திய அளவில் உள்ள ஏற்றுமதியில் 37% எட்டி இன்று 12.62 பில்லியன் என்ற அந்த இலக்கை எட்டி நிச்சயமாக வெகு விரைவில் $13 பில்லியன் அந்த இலக்கையும் எட்டும் என்ற நிலையில் உள்ளது என்ற அந்த மகிழ்ச்சியான செய்தியும் அவைக்கு கூறி வெகு விரைவில் நிச்சயமாக ராமநாதபுரத்தில் ரயில் நிலையம் அமைப்பதற்கான வேலையும் திராவிட நாயகன் அவர்கள் ஆட்சி செய்யும் என்று கூறி வருகிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.